கேட்டா இந்த அம்மா மனசார மன்னிப்பு கேக்குதான். ஏமா உன் பொண்ணு ஊரறிய வந்து அடிச்சுட்டு போயிருவா, நீ கமுக்கமா வீட்டுக்குள்ள வந்து மன்னிப்பு கேட்டு போயிருவ. நான் வேற என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். எங்க அக்காவுக்கு நடந்த அவமானத்தை போக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அத நீங்க செய்வீங்களான்னு தான் எனக்கு தெரியல. செய்றேங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்றேன். அம்மா நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன்பா, நீங்க எங்க அக்கா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். என்னம்மா பேச்சே காணா, காலில் விடுறது அவமானமா தோணுதோ? அப்படின்னா வேணாமா, வேணாம், நீங்க கிளம்பி போயிட்டே இருக்க. இல்ல இல்ல, நான் விழறேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். யாரு காலில் வேணாலும் விழறேன். இந்த ஆன்ட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? எப்படி ஆண்டி? அதான் உங்க வாயாலே ஐஸ்வர்யா குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துட்டீங்களே, இனிமே எப்படி ஆண்டி விஜய் ஏன் கழுத்துல தாலி கட்டுவாரு? அபி, நீ இந்த ஆன்ட்டியோட ஒரு முகத்தை தான் பாத்திருக்க, இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்லையே. இனிமே பாப்ப. என்ன அபி அப்படி பாக்குற? இனிமே அந்த ஜோதி குடும்பத்துக்கு நான் கொடுக்க போற டார்ச்சர்ல அவங்களே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஓட போறாங்களா இல்லையான்னு பாரு. சும்மா எனக்கு ஆறுதல் சொல்லதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப என்ன உனக்கு? நீ எனக்கு மருமகளா வருவியா மாட்டியான்னு உனக்கு சந்தேகமா இருக்கு, அவ்வளவுதானே? நீ நம்புறதுக்காக இப்பவே ஒண்ணு நான் என் மருமகளை ஏத்துக்கிறேன். புலி, நீ போய் குங்குமத்தை எடுத்துட்டு வா. அத்தை இருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். இந்த ஜென்மத்துல நீதான் என்னோட மருமக. விஜய்க்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும்தான். இத நான் உனக்கு வச்சிருக்கிற குங்குமத்து மேல சத்தியம். என்னம்மா இப்பவாவது எங்க அக்காவை நம்புறியா? ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. எழுந்துருமா, நல்ல எழுந்துரு. இந்த நந்தினி சொன்னா சொன்னதுதான் அபி. விஜய்க்கும் உனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இப்ப என்ன வேணா நடக்கலாம், நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, புரியுதா? இந்த அத்தைய நம்பு. தேங்க்ஸ் ஆண்டி.
என்ன ஜோதி, எங்க கிளம்பிட்ட? ஆமாங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லங்க, அதெல்லாம் இல்லையே, நான் நல்லதா இருக்கேன். சரி, எங்க கிளம்பிட்ட? சம்மந்தி வீட்டுக்கு. திடீர்னு இப்ப கூப்பிட்டு வர சொன்னாங்க, அதான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியா? நீ தனியா எப்படி போவ? நானும் கூட வரட்டுமா? இல்ல வேணாங்க, நீங்க தான் வெளியே எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு சொல்ல ஜோதி, சம்மந்தி வீட்டுக்கு போகும்போது நீ மட்டும் போனா நல்லா இருக்காது, அதனால தான் சொல்றேன். இல்ல பரவாயில்லைங்க, நம்ம சம்மந்தி வீடு தானே, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உடம்பு முன்ன மாதிரி இல்ல, அத மனசுல வச்சுக்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ம். சொல்லுங்க விஜய். என்னத்த சொல்ற ரைஸ்? என்னாச்சு விஜய், ஏன் இவ்ளோ டல்லா பேசுறீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? நமக்கு என்ன பிரச்சனைக்கா பஞ்சம்? நமக்கு தான் டிசைனா பிரச்சனை வருமே. இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லுங்க. பின்ன என்ன ஐசு, நிச்சய தேதி குறிக்கிறதுக்காக எங்க அம்மா உங்க அம்மாவை வர சொல்லிருக்காங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா அவசர வேலையா வெளியே போயிருக்காங்க. அவங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள உங்க அம்மா கோச்சிட்டு கிளம்பிட்டாங்களாம். எங்க மாமா எனக்கு போன் பண்ணி, ஏன் அவங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டாங்களா, அவங்க நாங்க வரதுக்குள்ள கிளம்பி போயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நமக்கு எல்லாமே சிக்கலா தான் இருக்கு. இதுல உங்க அம்மா வேற ஒரு புது சிக்கலை உருவாக்கி இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்திருந்தா எங்க அம்மாவும் வந்திருப்பாங்க, நிச்சயத்துக்கு தேதியும் குறிச்சிருப்பாங்க. என்ன விஜய் சொல்றீங்க? அம்மா வெயிட் பண்ணாம வந்துட்டாங்களா? ஆமா ஐசு, எங்க மாமா தான் இப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. எங்க அம்மா வேற ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்படியா? என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்க ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் அம்மா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன். சரி ஐசு, பார்த்துட்டு கூப்பிடு. எனக்கு மனசே சரியில்லை. சரி சரி, ஒன்னும் ஆகாது, பாத்துக்கலாம். நான் அம்மா வந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு திரும்பவும் கால் பண்றேன். சரி ஐசு, வச்சிடுறேன். அம்மா அம்மா, ஐயோ அம்மா அம்மா அம்மா, எழுந்துருங்கம்மா. அம்மா, ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கீங்க? என்னாச்சுமா? இப்படி வேர்த்திருக்கு. என்னாச்சுமா? என்ன ஆச்சுமாவா? நல்ல மொட்டை வெயில்ல நின்னு சன் பாத் எடுத்திருக்கு, அதான் மயக்கமா வந்திருக்கு. வெயில நின்னு சன் பாத் எடுத்தாங்களா? என்னடி சொல்ற? ஏய், அவளுக்கு என்ன, எல்லாம் சொல்லுவா. சன்பாத்துல ஒண்ணும் இல்ல, சாப்பிடல, அதான் கொஞ்சம் மயங்கிட்டேன். நல்லா சமாளிக்கிறமா. புடி, இந்த காஃபியை புடி முதல்ல. புடி. விஜய், அம்மா இப்பதான் வந்திருக்காங்க. இருங்க, நான் பேசிட்டு திரும்ப கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம் ஐசு, எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. திரும்பவும் உங்க அம்மாவை வீட்டுக்கு வர சொல்றியா? என்ன சின்ன மாப்பிள, அக்கா கிட்ட ஏதோ சொல்ல வர்றீங்க போல தெரியுது. சொல்லுப்பா, என்ன விஷயம்? இல்லம்மா, அத்தைக்கு உடம்பு முடியலையா, அதுதான் வெயிட் பண்ண முடியாம கிளம்பிட்டாங்களாம். சரி, அதனால என்ன, திரும்ப வர சொல்ல. ஜோ மாமா, இப்பதானே சொன்னேன் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. உடம்பு சரியில்லாதவங்களை எப்படி மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்ல முடியும்? நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, நிச்சய தேதி முடிவு பண்றதுக்கு தானே அத்தையை கூப்பிட்டீங்க. நம்ம வேணா ஐசி வீட்டுக்கு போய் நிச்சய தேதி முடிவு பண்ணிட்டு வரலாமா? அக்கா, 2 சிங்க குட்டிகளும் வருது பாரு.
வா மாப்ள. அம்மா, சொல்லு விக்ரம். விஜயோட கல்யாண விஷயமா ஜோசியரை பார்த்து ஏதோ அவனுக்கு தேதி குறிக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாப்பா, அத நாம மட்டும் பண்ணா சரியா வராதுன்னு தான் அவங்களையும் வர சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம கிளம்பி போனா நான் என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த அம்மா ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். ஸோ வெயில் ஏதாவது நிற்க முடியாம போயிருந்திருப்பாங்க. வேற எந்த ப்ராப்ளமும் இல்லைம்மா. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சரி, ஓகே. சரிம்மா. அம்மா, இங்க தானே பிரச்சனை நடந்துச்சு. சரி, நம்ம வீட்லயும் வேண்டாம், அவங்களோட வீட்லயும் வேண்டாம். நாம காமனா வெளியில ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பேசி முடிச்சிடலாம் இல்லம்மா? அவ்வளவுதானே? டே புலி, அக்கா. ஜோசியருக்கு போன் போட்டு இவங்கிட்ட கொடு. ஏமா அம்மா, நீங்க பேசுங்கம்மா. இல்ல இல்ல, நீயே பொறுப்பா இருந்து பேசு. என்னடா போன் போட்டியா? அடிக்குது. இந்தா, நானா? நீ பேசிட்டு வாப்பா. ஓ, பேசிட்டு வா. ஹலோ. நான் விக்ரம் பேசுறேன். ஓகே. அம்மா, நாளைக்கு 10 to 11:30 வரைக்கும் ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு. நம்ம அப்பவே வச்சுக்கலாம்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க? எங்கப்பா? அதாம்மா, கேகே நகர்ல ஒரு கோவில், முத்துமாரியம்மன் கோவில்னு இருக்குல்ல, ஆமா ஆமா, அங்க வச்சுக்கலாம்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓ, ஓகே, சரிப்பா. தேங்க்ஸ்மா. என்ன விஜய், ப்ராப்ளம் சால்வா? ப்ரோ சூப்பர் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சரி, ஓகே ஓகே, போ ப்ரோ. சரி விஜய், இத பொண்ணு வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடு. அம்மா, என்னம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நான் நேர்லயே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வரேன் ப்ரோ. வந்துடுறேன். அத்தை, எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல மாப்ள, லைட்டா மயக்கமா இருந்துச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. அத்தை, சாரி அத்தை. நீங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல அம்மாக்கு ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. பரவாயில்ல மாப்ள, அதுல என்ன இருக்கு? ஐசு, மாப்பிளைக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிப்பா. மாமா, பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்ன மாப்பிள, வந்துட்டு சும்மா போவீங்களா? நீ போட்டு எடுத்துட்டு வாமா. அது ஒண்ணும் இல்ல விஜய், அம்மாக்கு ஹார்ட் ட்ரீட்மெண்ட் செஞ்சிருக்குல்ல, அதனாலதான் அம்மாவால வெயில ரொம்ப நேரம் நிக்க முடியல. நீங்க சொல்றது எனக்கு புரியுது மகா. அம்மா அத்தையை வர சொல்லிட்டு வீட்டுல இருந்திருக்கணும். எங்க போனாங்கன்னே தெரியல, எனக்கும் தெரியல. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நானே இருக்க வச்சிருப்பேன். பரவாயில்ல தம்பி, விடுங்க. ஐசு, இந்தாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. மகா கிட்ட கூட நான் போன்ல சொன்னேன். என்ன விஷயம் விஜய் சொன்னீங்க என்கிட்ட? இல்ல, அம்மா திரும்பவும் பேசலாம்னு சொன்னாங்க இல்லையா, அத பத்தி தான். ஓ, அதான் அம்மாக்கு உடம்பு முடியாதுல்ல. புரிஞ்சுது மகா. நானும் அம்மா கிட்ட உடனே போய் பேசினேன். அவங்க உடனே விக்ரம கூப்பிட்டு ஜோசியர் கிட்ட பேச சொன்னாங்க. ஜோசியர் நாளைக்கு காலையில முத்துமாரியம்மன் கோயில வச்சு ஜாதகம் பொருத்த பார்த்துட்டு அதே மாதிரி நிச்சய தேதி குறிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அதான் அதை பத்தியும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் இப்ப நான் வந்தேன். இதுக்கு தான் வந்தீங்களா மாப்பிள்ள? ஆமா மாமா. ஏன் மாமா ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்லப்பா, ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி கல்யாண விஷயம்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் வந்து சொல்லணும்.
நான் கல்யாண மாப்பிள்ளை நீங்களே வந்திருக்கீங்களே, அதான் யோசிக்கிறேன். எங்க மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அம்மா அவங்களே தான் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வெளியெல்லாம் கொஞ்சம் அலைஞ்சிட்டு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. அதான் நம்மளே போய் சொல்லிடுமேன்னு சொல்லிட்டு நான் விக்ரம், அம்மா. வழக்கமா கோவிலுக்கு போற ரூட்ல போகாத. அங்க ரோடு வெட்டி போட்டிருக்காங்களாம். நீ போற ரூட்ல போயிடு. ஆனா அந்த ரோடு ரொம்ப டிராபிக்கா இருக்குமா? சொல்றது கேளு விக்ரம். ரெகுலரா போற ரூட்ல ஒரு தீப்பாத்தி அம்மன் கோவில் இருக்கு. இந்த மாதிரி மங்கள காரியத்துக்கு போகும்போது உக்கிரமான அம்மனை பார்த்துட்டு போக கூடாதுன்னு ஐதீகம். அதுக்குதான் சொல்றேன், நான் சொல்ற ரூட்ல போ. பெரிய மாப்பிள்ள, அக்கா சொல்றதுல 1000 அர்த்தம் இருக்கும். போ மாப்பிள்ள. என்னங்க இப்பவே மணி 10:30 மேல ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. நேரம் வேற போயிட்டே இருக்கு. எங்க இருக்காங்கன்னு போன் பண்ணியாவது கேளுங்க. விஜய் தம்பிக்கு போன் பண்ணி பாருமா. என்ன மகா கால் பண்றாங்க? ஹலோ விஜய், விஜய் எங்க இருக்கீங்க விஜய்? நாங்க இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மகா நாங்க இப்ப எங்க இருக்கோம்னா வந்துட்டு இருக்கோன்னு சொல்லு மாப்பிள்ள. மகா நாங்க இப்ப வந்துட்டு தான் இருக்கோம். விஜய் டைம் ஆயிட்டு இருக்கு விஜய். ஜோசியர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப டைம் வேற ஆயிடுச்சு. மகா வந்துட்டே தான் இருக்கோம். அம்மா எல்லாருமே வெயிட் பண்றாங்களாம்மா? போயிடலாம் மாப்பிள்ள, போயிட்டு தானே இருக்கிறோம். ப்ரோ கியூல போற மாதிரி போயிட்டு இருக்கோம். மெட்ரோக்காக அங்கங்க குழி தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஆன் டைமுக்கு கரெக்டா போக முடியும்? தேவையில்லாம சுத்தி போயிட்டு இருக்கோம். இருடா. ஐயோ 10 to 12 நல்ல நேரம். ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. இப்படியே போனா எப்படி நம்ம டைமுக்கு போக முடியும்? என்னக்கா? என்னாச்சுமா? தெரியலடா. காலையில எதுவும் சாப்பிடாம வந்து கார்ல ஏறிட்டனா, ஐயோ எனக்கு லேசா தலை சுத்துதுடா. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன்ல, சாப்பிட்டு போலான்னு. யாராவது கேக்குறீங்களா? அம்மா ஏதாவது சாப்பிட்டு போலாமா ஹோட்டல்ல போயிட்டு? ஹோட்டலா? ப்ரோ ஆல்ரெடி டைம் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படி விளையாடிட்டு இருக்க? டேய் ஆமாடா, டைம் ஆகுதுடா. இன்னும் நேரம் ஆயிடும். நாம பேசாம ஜூஸ் குடிச்சிட்டு. அப்பா, அந்த ஜேகே அங்கிள் இருக்காருல்ல, அவர் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாருப்பா. இனிமே விஜய் நினைப்போட எங்க வீட்டு பக்கம் வந்துடாதன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டாருப்பா. ரொம்ப கேவலமா பேசிட்டாருப்பா. அவர் அப்படிலாம் பேசினாரு? அவர் அப்படிலாம் பேசக்கூடிய ஆள் இல்லையாமா? இல்லப்பா, அவர் தான் பேசினாரு. அது மட்டும் இல்ல, உன்ன மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளா வந்தா என் குடும்பமே விளங்காதுன்னு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாருப்பா. அபி அழாதம்மா, விடு. நீ அவர் பேச்செல்லாம் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நந்தினி தான் எல்லாமே உனக்கு தெரியாதா? அந்த நந்தினியே உன் பக்கம் இருக்கும்போது நீ ஏன்டா கலங்குற? நீ ஒன்னும் கவலைப்படாத. அவர் ஏதோ ஆற்றாமையில பேசுறாரு, பேசிட்டு போட்டோம், விடுமா. இல்லப்பா, அங்கிள் பேசினத பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என்னமோ ஆன்ட்டியும் நமக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு தோணுது. நம்ம கிட்ட ஒரு மாதிரியும் அந்த ஐஸ்வர்யா ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரியும் ஏதோ டபுள் கேம் ஆடுற மாதிரி தோணுதுப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு கூட நந்தினி ஆண்டி, விக்ரம், விஜய் எல்லாருமே சேர்ந்து நிச்சயத்துக்கு தேதி குறிக்க ஜோசியரை தான் பார்க்க போயிருக்காங்களாம்பா. நிச்சயத்துக்கு தேதி குறிக்க ஜோசியரை பார்க்க போயிருக்காங்களா?
சரி, இத உனக்கு யார் சொன்னது? ஜேகே அங்கிள் தான்ப்பா சொன்னாரு. அவர் பொய்லாம் சொல்லலப்பா. நம்ம நல்லா ஏமாந்துட்டோம்ப்பா. இந்த பக்கம் நம்மள சமாதானப்படுத்த குங்குமம் வச்சு என்னென்னமோ சொல்லி பொய் சத்தியம் பண்ணிட்டு, அந்த பக்கம் விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிதான்ப்பா தோணுது. இல்லம்மா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு நந்தினிய பத்தி நல்லா தெரியும். கண்டிப்பா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஆளு உன்னை சுத்தி விடுறதுக்காக இத சொல்லிருக்காரு. அதெல்லாம் நீ நம்பாதம்மா. இல்லப்பா, எனக்கு என்னமோ அவர் உண்மையாதான் சொல்றாருன்னு தோணுது. அவரு கண்டிப்பா சும்மா சொல்லிருக்க மாட்டாரு. சரிம்மா, அதுக்காக அவர் சொன்னது உண்மையாவே இருந்தாலும் என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது. பார், செய்யவும் மாட்டாங்க. ஒருவேளை விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அந்த நந்தினி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வை, அதே மணமேடையில வச்சு அவங்க 2 பேரையும் என் கையாலேயே வெட்டுவேன். என்னம்மா அப்படி பாக்குற? உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும். விஜய், இங்க வா. சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு லாக்கர்ல இருந்து ஏதோ எடுக்கணுமா? நீ வீட்டுக்கு போய் சாவியை கொடுத்துட்டு வந்துறியா? நானா? மா, நான் எப்படிமா போக முடியும்? மாமாவை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. டேய், லாக்கர் சாவிடா. அவனை நம்பி எல்லாம் கொடுக்க முடியுமா? நீ போய் கொடுத்துட்டு வா, ரொம்ப அர்ஜென்ட். ஏங்க, அதான் அத்தை ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்றாங்கல்ல, நீங்க போயிட்டு தான் வாங்கல. சரி, போறேன். போயிட்டு வந்துடுறேங்க. வர ஐசு. நான் சொல்லி போகாதவன் அதுக்குள்ள இவ சொல்லி போறானா? இது எல்லாத்துக்கும் இருக்கு. ஒரே வெக்கியா இருக்குல்ல இங்க. ஆமாக்கா, என்னதான் மழை வர்ற மாதிரி இருந்தாலும் உள்ள கொஞ்சம் புழுக்கமா தான் இருக்குது. சரி வா, நாம கொஞ்ச நேரம் ஏசியை போட்டு கார்ல உட்காரலாம். ஆமா ஆமாக்கா, வாக்கா. என்ன ஜோதி, வந்தது லேட்டு, அதை பத்தி எந்த கவலையுமே இல்ல. பத்தாவதுக்கு அவங்க பாட்டுக்கு மாப்பிள்ளைக்கும் ஏதோ வேலைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்ப இவங்க பாட்டுக்கு கிளம்பி கார்ல போய் உட்காரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஒண்ணுமே புரியலையே. விடுங்க, அவங்க எல்லாம் வசதியானவங்க. ஏசிலே இருந்து பழகிருப்பாங்க. வெயில் தாங்க முடியல போல. அதை எதுக்கு பெருசா எடுத்துக்கிட்டு? என்னவோ ஜோதி, எனக்கு ஒன்னும் சரியா படல. ஏங்க, நீங்க போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறீங்களா? இப்படியே உட்காந்து சாப்பிட்டுலாம். சரி. ஏங்க, நீங்க வரும்போது ஒரு பெரிய கடையை பார்த்து சம்பந்திக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி. சொல்லுங்க, என்ன? ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். புலிமுருகா, இத வாங்கிக்க. என்ன, லெமன் சோறா இல்ல புளியோதரையா? மினி மீல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுல மினி தானா? சரிங்க, வரேன். இவங்க கையால நாம வாங்கி சாப்பிடுறதா? டே புலி, சொல்லுக்கா. இங்க ஏதாவது பிச்சைக்காரர் இருப்பான், அவங்க கிட்ட போய் கொடுத்துறா. அக்கா, பிச்சைக்காரனுக்கு கொடுக்கட்டுமா இல்ல குப்பை தொட்டில போடட்டுமா? பிச்சைக்காரனுக்கே கொடு, அவங்க பாக்கட்டும். அப்பதான் அவங்கள நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு புரியும். ரைட்டு, பண்ணிடுவோம்.
ஐயா 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 இதுல சாப்பாடு இருக்குது, எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரிங்க கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நாங்க சாப்பிடுறீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அம்மா இத நீங்க சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. நல்ல மனுஷன். அம்மா உங்க பாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. எல்லாம் சேர்ந்து சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. நல்லா இருக்கணுங்க ஐயா. நம்ம வாங்கி கொடுத்த சாப்பாட பிச்சைக்காரங்களுக்கு போடுறாங்கம்மா. எவ்வளவு திமிரு இருக்கணும்ல அவங்களுக்கு. 4 வார்த்தை கேட்டாதான் எனக்கு கோபம் அடங்கும். ஏய் மகா நில்லுடி. விடு மகா, அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க. கார்க்குள்ள வச்சு ஏதாவது சாப்பிட்டுருப்பாங்க. நம்ம கிட்ட வேண்டான்னு சொல்ல கூச்சப்பட்டு சாப்பாடு வேஸ்ட் ஆயிட போகுதுன்னு பிச்சைக்காரங்களுக்கு போடுறாங்க. அத போய் தப்பா எடுத்துக்கிற? பா அம்மா பண்றதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. இப்படியே ரொம்ப எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, பாத்துக்கோங்க. ஏங்க இப்படி ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து ஜாதகம் பார்த்தா சரியா வருமா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க. இதுல 3 தேதி குறிச்சிருக்கேன். 3மே அடுத்த ஒரு மாசத்துக்கு மேல வருது. இதுல எதுல வேணாலும் நிச்சயத்தை வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேதியில நீங்க நிச்சயத்தை வைக்கலன்னா 1 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. ஜாதகப்படி அப்படிதான் நடக்கணும்னு இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹாஸ்பிடல்ல வச்சு என்கிட்ட சவால் விட்ட நீங்க எங்க அம்மாவை கூப்பிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுல ஏதோ சூது இருக்குன்னு கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது? உங்க பசங்க உங்ககிட்ட பகைச்சுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு பிடிக்கல. அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கீங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்காக ஒரு பக்கம் நல்ல பாசமான அம்மா மாதிரி உங்க பசங்க கிட்டயும், இன்னொரு பக்கம் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறது, அவமதிக்கிறது, இந்த ஜாதகத்தை திருடுறதுன்னு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கீங்க. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பாக்குறீங்க? ஜாதகத்தை காணோம்னு சொன்ன அடுத்த செகண்டே உங்க முகத்தை நான் பார்த்தேன். அப்படி ஒரு சந்தோஷம் உங்க முகத்துல தாண்டவம் ஆடிச்சே. அப்பவே புரிஞ்சிருச்சு எனக்கு. அடுத்த செகண்ட் செல்போன்லயே என்னால காட்டியிருக்க முடியும். ஆனா ஒரு பேப்பர்ல காட்டினா தானே நீங்க எல்லாம் நம்புவீங்க. அதான் உடனே போய் பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தேன். எப்படி? அத்தை, இப்பவும் உங்களுக்கு சொல்றேன், உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க. உங்க பையன் விஜயும் என் அக்கா ஐஸ்வர்யாவும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலைய மட்டும் பாருங்க. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் செஞ்சு இதை தடுத்து நிறுத்திடலானோ இல்ல தள்ளி போடலான்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
கண்டிப்பா அதுக்கு நான் விடவே மாட்டேன், பாத்துக்கோங்க. நீங்க என்ன முட்டுக்கட்டு போட்டாலும் சரி, அது எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு விஜய்க்கும் ஐஸ்வர்யாக்கும் நானே கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏய் பொண்ணு, கத்தாதீங்க. மீறி கத்துனா உங்களுக்கு தான் அசிங்கமா போகும். பூனை கண்ணை மூடுனா சூரியன் அஸ்தமனம் ஆயிடாது ஜோதி. நாம இங்க நடக்கிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நம்மளை சமாதானப்படுத்திக்கிட்டாலும் அதுக்காகலாம் உண்மை மாற போறது இல்ல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப தப்பா தெரியுது. எனக்கு என்னமோ அந்த அம்மா எதையாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்திவிடுமோன்னு பயமா இருக்கு ஜோதி. ஐசு கல்யாணம் இன்னொரு தடவை நின்னுட்டா அத கண்டிப்பா ஐசால தாங்கிக்க முடியாது. கண்டிப்பா உடஞ்சு போயிடுவான். எங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. நம்பிக்கையிலே வாழாத ஜோதி. நாம பொண்ணை பெத்தவங்க, கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா தப்பாயிடும் ஜோதி. சரி, இத பத்தி நம்ம என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிக்கலாம். இப்போதைக்கு அந்த சாமி மேல பாரத்தை போட்டு நடக்கிறது நடக்கட்டும்னு விடுங்க. இப்ப சாப்பிடலாம் வாங்க. பூ மேல உள்ள பாசத்துல உன் கல்யாணம் நடக்கணும்னு விக்ரம் அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவான். என்னப்பா சரியா? யோசிக்காத மாப்பிள, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச உங்க அண்ணனுக்கு நீ கல்யாணத்தை பண்ணி வையே. அவன் வாழ்க்கை நல்லபடியா அமைறது உன் கையில தான் இருக்கு. சரிம்மா, நான் விக்ரம் கிட்ட பேசி பார்க்கறேன். பேசி பாக்குறேன்னு சொல்லாத விஜய். விக்ரம கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ல வைப்பேன்னு கான்பிடென்டா சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் பண்ணிப்பேன்னு அவன் கிட்ட பிடிவாதமா சொல்லு. அப்பதான் அவன் மனசு மாறும். இத பாரு, உன் அண்ணனை மட்டும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டனா நமக்கு பிரச்சனையே இல்ல. உங்க 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். மா, நான் தான் பிஸியா இருக்கேன்லம்மா. என்னடி பிஸி? செல்லு பாக்குறது உனக்கு பிஸியா? விடுமா, கொஞ்ச நேரம் தானேமா. ஜோதி, ஏன் திட்டிக்கிட்டு இருக்க? கேளுங்க பாருங்க, எல்லா வேலையும் என்னையே பார்க்க வச்சிருக்காளுங்க. சரி, அது போகட்டும். ஜோசியர் குறிச்சு கொடுத்த 3 தேதியில எந்த தேதியில நிச்சயம் வச்சுக்கலாம்னு சம்பந்தி வீட்டுல இருந்து எதுவும் தகவல் சொல்லி அனுப்பிச்சாங்களா? இல்லங்க, அப்படியேதான் இருக்கு. மாப்பிள்ள கூட எதுவுமே சொல்லவே இல்லைங்க. ஜோசியர் தேதி சொல்லியும் நிச்சயத்துக்கு இன்னும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல ஜோதி. ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இல்லங்க, நிச்சய தேதியை என்னைக்கு வச்சுக்கலான்னு அவங்க முடிவு செய்ய கொஞ்சம் நாள் ஆகும்ல. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ முடிவு பண்ணி சொல்ல போறாங்க. அத்தை, வாங்க தம்பி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், பார்த்தா நீங்களே வந்து நேர்ல நிக்கிறீங்க. வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. சரிம்மா, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐசு,
மாப்பிள்ளை காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அதெல்லாம் எதுவும் வேணாம் அத்தை. வேணாம் ஐசு. மாமா சொல்லுங்க மாமா, என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்ததா சொன்னாங்க. என்ன பேசுனீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்ததா சொன்னீங்கல்ல, என்ன பேசிட்டு இருந்தீங்க? வேற எதை பத்தி பேச போறோம் மாப்ள? எல்லாம் நிச்சயத்தை பத்தி தான். மாமா நானே அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஐசு கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐசுகிட்ட என்ன மாப்ள பேச போறீங்க? எங்க கட்டிக்க போறவங்க அவங்களுக்குள்ள 1000 பேசிப்பாங்க. அது எதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள நீங்க கூட்டிட்டு போய் ஐஸ் கிட்ட பேசுங்க. சரிங்க அத்தை. ஐசு இங்க பாரு, நீ என்ன அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அந்த தைரியத்துல தான் கூட நான் சொல்லியிருக்கேன். கோவம் போயிடுச்சா? சரி, அடிக்கல. என் கேரக்டர் உனக்கு தெரிஞ்சும் ஏன் இப்படி கேக்குற? இல்ல ப்ரோ, அம்மா சொல்றாங்க உனக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம். நான் சொல்லல, அம்மா சொன்னாங்க. அதுதான் நான் அவங்க கிட்ட உனக்கு கல்யாணம் நடக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ முறைக்காத ப்ரோ. நான் இத பத்தி கூட ஐசு கிட்ட கேட்டேன். அவளும் அம்மா சொன்னதா சரின்னு சொல்லிட்டா. ப்ரோ கல்யாணம் பண்ணி பாரு ப்ரோ. ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில வந்துட்டான்னு வச்சுக்கேன், உன் லைஃப் அப்படியே ரொம்ப 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 ஹாப்பி ஆயிரும் ப்ரோ. ஹாப்பி ஆயிரும். அதான் கல்யாணம் பண்ணிக்க. டேய், என் கோவத்தை அடக்கிட்டு நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கோ. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. ப்ரோ அப்படி எல்லாம் சொல்லாத ப்ரோ. உன் கல்யாணம் நடந்தாதான் ப்ரோ என் கல்யாணம் நடக்கும். பேசாம இரு. நீயே போய் அம்மா கிட்ட கமிட்மெண்ட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ண சொல்றியா நீ? ஏதோ உனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கணும்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ண உனக்கு. அதுக்காக என்னோட கேரக்டரே டேமேஜ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணில உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா நானு? ப்ரோ நான் நல்லா இருக்கணும் நீ நினைக்கிற, நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கு மேல நீ ஏதாவது பேசின விஜய் சண்டை தான் வரும். இப்ப பேசாம போயிடு, எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. இல்ல ப்ரோ நான் சொல்றேன். போடான்னு சொன்ன உன்ன. சரி சரி போறேன். கோவத்தை கம்மி பண்ணிக்க. நான் போறேன், நீ வேலையை பார்க்கலாம். பாரு ப்ரோ நான் போறேன். போ. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் பேச பேச எனக்கு இங்க நிக்கவே ரொம்ப அவமானமா இருக்கு சித்தி. நான் போறேன். எப்ப உங்க எல்லாருக்கும் என்ன மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நான் வரேன். அபி ஒரு நிமிஷம் நில்லுமா. அம்மா இப்ப மட்டும் அவ உள்ள வந்தானு வை, நான் வெளியே போயிடுவேன் பாத்துக்கோ. ஐயோ சுபா, நீ ஏன் வெளியில போனும்? நானே போயிடுறேன். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ஏய் என்ன பொண்ணுடி நீ? வீட்டு படியேறி வந்த ஒரு பொண்ணு செஞ்சு தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அவ மனசு போய் இவ்வளவு காயப்படுத்தி அனுப்புற? ஆமாண்டி, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியே இல்ல. பாவம் அவ மூஞ்சே வாடி போயிடுச்சு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா நான் அவளை நம்ப தயாரா இல்ல. நாய் வாழை எப்படி நிமித்த முடியாதோ அதே மாதிரி அவ புத்தியும் மாத்த முடியாது. இப்ப கூட என் மேல கொலை வெறியோட தான் போவான். என்னை எப்படி காலி பண்றதுன்னு யோசிப்பா. மறுபடியும் நீங்க எல்லாம் நம்புற மாதிரி ஒரு சதி திட்டம் போட்டுட்டு வரதான் போறா பாருங்க. எல்லாரும் பாத்துட்டே இருங்க. என்ன ஆச்சு?
கனவா? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாண்டி, கெட்ட கனவுதான். அப்படி என்னக்கா கெட்ட கனவு கண்ட? கல்யாணம் நடந்துச்சுடி. அக்காவுக்கு கல்யாணம் ஆகுறது உனக்கு எப்படி கெட்ட கனவு ஆகும்? ஏய், அக்காக்கு இல்லடி, எனக்கு. உனக்கா? ம். சரி, கல்யாணம் உனக்கும் யாருக்கும் சொல்லு. எனக்கும் விக்ரமுக்கும். உனக்கும் விக்ரமுக்குமா? வாவ், சூப்பர்க்கா. ஏய், என்ன சூப்பர்? மணி என்னன்னு பாத்தியா? கரெக்டா விடியற் கால 5:20. இந்த மாதிரி டைம்ல வர கனவெல்லாம் அப்படியே பழிக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஏய், அதெல்லாம் எதுவும் இல்ல. அக்காக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணும் தான் நானும் விக்ரமும் பேசிட்டு இருந்தோம். அதே நினைப்போட தூங்கிருப்பேன்டி. அதனாலதான் இப்படி எல்லாம் தப்பு தப்பா கனவெல்லாம் வருது. உருட்டு உருட்டு, உன் வாயே உன் உருட்டு. ஏய், சும்மா கலாய்க்காத சரியா? நான் நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருக்கா, நீ விக்ரமுக்கு மட்டும் கல்யாணம் ஆகுற மாதிரி சொல்லியிருந்தா நான் நம்பிருப்பேன். ஆனா உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி சொல்றியே, அப்படின்னா உன்னோட ஆள் மனசுல அப்படி ஒரு ஆசை இருக்குன்னு அர்த்தம் தானே? ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காது. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. மணிதான் 5 ஆச்சுன்னு சொன்னல, போயிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடு போ. அதெல்லாம் ஐசக்கா எப்போ முடிச்சிருக்கோம். இப்ப நீ பேச்சை மாத்தாத. எனிவே, ஆல் தி பெஸ்ட். ஏய், போய் வேலை பாரு போ. எப்படி? அண்ணா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னோட ஆபீஸ்லயே எனக்கு வேலை போட்டு கொடுக்கறியா? ஏன் ஆபீஸ்லயா? கண்டிப்பா உன் பேரை டேமேஜ் பண்ண மாட்டேன்னா. நல்லா ஒர்க் பண்ணுவேன், நல்ல ஒரு ஸ்டாஃபா இருப்பேன். டேய் சரவணா, என்னப்பா யோசிக்கிற? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே அவ வேலைக்கு போனா கவனம் மாறும், அவ மனசுக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு சொன்ன. இப்ப நீயே இப்படி யோசிக்கிற? அது இல்லப்பா, என் ஆபீஸ்ல இப்போதைக்கு வேக்கண்ட் எதுவும் இருக்கா மாதிரி தெரியல, அதான் யோசிக்கிறேன். அட என்னப்பா நீ? ஏய், அது உன்னோட கம்பெனிப்பா, அதுல நீ ஒரு பார்ட்னர் தானே. உன்னால ஒரு வேக்கண்ட் உருவாக்க முடியாதா? அதுவும் யாருக்காக செய்ய போற? உன்னோட தங்கச்சிக்காக தானே. ரொம்ப யோசிக்காதப்பா. சரிங்கப்பா, நான் பாக்குறேன். நான் சீக்கிரம் ஏதாவது பண்றேன் அம்பி. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் என்னம்மா, சரவணனே சரின்னு சொல்லிட்டான். இப்பவே பாதி வேலை கிடைச்ச மாதிரி தான். இப்போ சாப்பிடலாம்ல? சரிப்பா, சாப்பிடுறேன். சரி, என்ன பாத்துட்டே இருக்க? எடுத்து வை. ஏமா, நீ அந்த சட்னி எடுத்து வை. போதுமா? பாக்குறியா? என்ன மிரட்டி பணிய வைக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டான் இந்த பெருமாள். ஓ, இங்க பாருங்க குட்டி பாஸ், என்ன 4 அடி வேணாலும் அடிச்சுக்கோங்க, ஆனா என்ன இந்த வேலை மட்டும் செய்ய சொல்லாதீங்க ப்ளீஸ். மிஸ்டர் பெருமாள் ஜி, நீங்க அவர்கிட்ட என்ன கெஞ்சினாலும் வேலைக்கு ஆகாது. இப்ப மட்டும் நீங்க இத செய்ய ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்கே முடிஞ்சிடுற ஆபீஸ் வேலைய பார்த்துட்டு எதுக்காக 8 மணிக்கு வீட்டுக்கு போறீங்கங்கறத எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும். அதாவது இடைப்பட்ட இந்த 2 மணி நேரம் கேப்ல கிரிஜாவோட நீங்க எப்படி ஜாலியா ஊர் சுத்துறீங்கங்கறத நான் எல்லார்கிட்டயும் ஓபன் பண்ணி விட்டுருவேன். எல்லாத்தையும் ஓபன் பண்ண வேண்டியதாயிடுமா? நான் கிரிஜாவோட சுத்துறனா? ஆமா. யார் சொன்னது? யார் சொன்னது? சும்மா அடிச்சுட்டா பயந்துருமானாங்க. கண்டுபிடிச்சிட்டாக்க இப்படி சமாளிப்போம். நீங்க அப்படியே சொன்னாலும் கூட பெரிய பாஸ் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஓ, இங்க பாத்தீங்களா விஜய் சாருக்கு எவ்ளோ கான்ஃபிடன்ஸ்னு? அதானே ப்ரோ,
நானும் உங்க பெரிய பாஸ் கிட்ட சொல்லிருவேன்னு சொல்லவே இல்லையே. நான் சொல்லிருவேன்னு சொன்னது உங்க பெரிய பாஸோட பெரிய பாஸ். பெரிய பாஸோட பெரிய பாஸா? உன் மரமண்டைக்கு புரியல? உன் பொண்டாட்டி கிட்ட. பொண்டாட்டிக்கிட்டயா? மேடம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம். இந்த பாடி அதுக்கெல்லாம் தாங்காது மேடம். ஆல்ரெடி ரொம்ப வீக்கா இருக்கு மேடம். இப்ப என்ன நீங்க சொல்றத நான் செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். செஞ்சிடுறேன். அதுக்கு தானே நான் இந்த பெருமாள் இந்த ஆபீஸ்ல இருக்கேன். இதுக்கு போய் தேவையில்லாம எதுக்கு என் பொண்டாட்டி கிட்ட எல்லாம் போய்கிட்டேன். நான் பாத்துக்கிறேன் மேடம். அப்படி வா வழிக்கு. விஜய், எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லுங்க சார். ஏங்க உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையா? எங்களுக்கு தானே இல்ல. நல்லா இருந்த கையை இப்படி அடிச்சு உடைச்சிட்டீங்களே. இப்படி ஆளை மாத்தி விடுறதுலாம் பெரிய அராஜகம். ஆட்டோலியும் இப்ப நீ ஒத்துக்க போறியா இல்ல ஒரே அடியா போமால போ வச்சு ஹாஸ்பிட்டல் படுக்க விட்டுருவான். ஆத்தாடி, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. ஆனா ஏன் அளவுக்கு குவாலிட்டியா புது பியவா யார போடுறது? இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இல்ல யாருக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும்? எல்லா பொண்ணுங்களும் நீங்க நானும் போட்டி போட்டுக்கிட்டு பெரிய பாஸ் பின்னாடியா தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் பார், என்ன பாக்குற வேலை வச்சுக்கிட்ட கொண்டு வர சொல்லிட்டேன். போட்டணும் நாளா பெருமாள் சொல்ற ஐடியாவும் நல்லா இருக்கே. ஏமாக்கா, வேற யாரையும் நம்ம பிஏவா போடுறதுக்கு நீங்களே பேசாம ஜாயின் பண்ணிருங்களேன். என்னது நானா? அட ஆமா மகா, எனக்கு என்னமோ நீங்க தான் கரெக்டா இருப்பீங்களோன்னு தோணுது. சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். டுங்குரு 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 என்னால முடியாது. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேற யாரையாவது பாத்துக்கோங்க, அதான் சரியா வரும். வேற யாராவது பொண்ணா? ஆஹா, மரியாதையெல்லாம் பலமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுதே. என்ன பாஸ், எனக்கு ஒரு 10 நாள் லீவ் வேணும் பாஸ். யோ, எங்க போயிட்டு வந்தான்னு கேட்டா நீ என்னன்னா 10 நாள் லீவ் கேக்குற? எதுக்கு உனக்கு 10 நாள் லீவு? பாஸ், கை நசுங்கி போச்சு பாஸ், பாருங்க. எங்க அந்த கையில ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, அப்படி பெருசா ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஒண்ணும் இல்ல. என்ன நல்லா தானே இருக்காது? யோ, இதுக்கெல்லாம் போய் இப்படி கத்துற நீ? பாஸ், அமுக்குற உங்களுக்கு வலிக்காது பாஸ், அடிப்பட்ட என் கைக்கு தான் தெரியும். யோ, இதுக்கெல்லாம் 10 நாள் லீவ்லாம் தர முடியாது, புரியுதா? ஒரு மெயில் எனக்கு இம்பார்ட்டண்டா அனுப்பணும். நீ போய் மெயில் பண்ணு போ. பாஸ், இப்படி பண்ணாதீங்க பாஸ், கையில அடிபட்டிருக்குன்னு சொல்றேன். எப்படி பாஸ் நான் மெயில் பண்றது? ரொம்ப வலிக்குது பாஸ். சரி, இப்ப அர்ஜென்டா டாக்குமெண்ட படிச்சு மெயில் பண்ணணுமே, என்ன பண்றது? என்ன கேக்குறாரு பாஸ்? எனக்கு குணமாகிற வரைக்கும் நீங்க வேற யாராவது பிரியாவா வச்சுக்கோங்களேன். எப்படி ஐடியா? சரி, யார வைக்கிறது இப்போ? வேணா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல சௌமியா, அவங்கள வச்சுக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறதுல பிஏவா? அவளா வேணாயா, அவ சைன் வாங்க வர்றப்பெல்லாம் சைடு கண்ணாலே பாத்துக்கிட்டு இருப்பான். அவளா வேணாம், சரியா வராது. இதெல்லாம் சொல்லவே இல்லையா? இது என்ன இல்ல, சௌமியா வேணானா ராதிகாவை வேற சொல்லட்டுமா? அவெல்லாம் வேணாயா, வர்றப்ப போறப்பெல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுறாவ. வேற யாருமே இல்லையா உனக்கு? இவ்வளவு நேரமா என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன மகா, போன பெருமாளை இன்னும் காணோம். ஒருவேளை வேற யாரையும் கூட்டிட்டு வந்து விக்ரமுக்கு அசிஸ்டண்டா சேர்த்திருப்பானோ? எனக்கு என்னமோ உங்க அண்ணா அவனை அடி பின்னிருப்பாரோன்னு தோணுது. அதுவும் கரெக்ட் தான், பண்ணாலும் பண்ணிருப்பான்.
இல்ல கண்டிப்பா இந்நேரத்துக்கு யாராவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ப்ரோக்கு பிஏவா ஜாயின் பண்ணி விட்டுருப்பானோன்னு எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் பெருமாள் வந்தாதான் விஷயம் தெரியுமே. ஆள் செட் பண்ணாரா இல்ல அடி வாங்கினாரான்னு. ஹாய். ஹாய் மாமா. ஏய், இங்க நீ என்ன பண்ற? உன்னை யார் உள்ள விட்டது? முதல்ல நீ இங்க வெளிய போ. ஏன் மாமா இப்படி கோவப்படுறீங்க? ஏச்சி, முதல்ல இந்த மாமான்னு கூப்பிடுறது நிப்பாட்டு. ஏன் ஏற்கனவே நீ செஞ்சதெல்லாம் பத்தாதா? இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க? மாமா, நான் இங்கதான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னையில இருந்து நான் தான் விக்ரம் மாமாக்கு பர்சனல் அசிஸ்டன்ட். மாமா, இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மகா, நீயும் எடுத்துக்கோ. வேண்டாமா? சரி, ஓகே. என்ன மாமா, என் மேல இன்னும் கோவமா இருக்கீங்களா? இத பாரு, இப்பதானே நான் சொன்னேன் என்ன மாமான்னு கூப்பிடுறத நிப்பாட்டுன்னு. சும்மா மாமா ஓமான்ட்டு போ முதல்ல இங்கிருந்து. நான் உங்களை வெறுப்பேத்தணும்லாம் அப்படி கூப்பிடல மாமா. அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சு. அதான் மாத்திக்கவே முடியல. ஏதோ உங்க மேல ஆசைப்பட்டு கொஞ்சம் புத்தி கெட்டு போய் ஏதேதோ பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன மாத்திக்க தான் முயற்சி பண்றேன். அதுக்காக தான் இப்ப வேலைக்கு கூட சேர்ந்திருக்கேன். என் கவனம் முழுக்க வேலையில போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதை பத்தியும் யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காதுல்ல. ஓ, அப்படியா? உனக்கு அவ்வளவு புத்திமா இருந்ததுன்னா நீ இங்க வந்திருக்க கூடாது, வேற எங்காவது வேலைக்கு சேர்ந்திருக்கணும். அதுதான் உன்னோட கவனத்தை திசை திருப்பறதுக்கான உண்மையான அர்த்தம்.